வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபிஷ் ஃப்ரை. நான் செய்ய போற இந்த மெத்தட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மீனோட மேல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும். அதே நேரத்துல மீன்ல உள்ள வரைக்கும் மசாலா வந்து இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எண்ணெயில மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மசாலா வந்து எண்ணெயில பிரிஞ்சு வந்துரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற மெத்தட்ல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எண்ணெயில மீனை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமும் எண்ணெய் கலங்காம மசாலாலாம் எண்ணெயில மிக்ஸ் ஆகாம ரொம்ப தெளிவா இருக்கும். நான் ஏற்கனவே மீனை வச்சு ஒரு வறுவல் ரெசிபி பண்ணிருக்கேன். அந்த மீன் வறுவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில பொரிச்சு எடுத்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அது எண்ணெயில பொரிக்காம ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் செஞ்சிருப்பேன். அது இல்லாம மீனை வச்சு குழம்பு ரெசிபி பண்ணிருக்கேன். இது ரெண்டையும் பார்க்காதவங்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா கீழே சிகப்பு கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்ப வாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரையை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நான் 1 கிலோ மீன் வந்து எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். மீன் சுத்தம் பண்ணும்போது நல்ல கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5-6 தடவை நல்லா கழுவுங்க. அப்பதான் வந்து மீன் சுத்தமா கவுச்ச ஸ்மெல் வராது. நிறைய பேத்துக்கு வந்து மீன் சரியா கழுவவே தெரியாது. அதனால இந்த மெத்தட்ல கழுவிக்கோங்க. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது சூர மீன். இது வந்து எல்லா விதமான மீன்லயும் இந்த மெத்தட் வந்து நீங்க செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் ரெடி பண்ணி வச்சிருக்க மீன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம், தூள் உப்பா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதுலயே ஊற விடணும். இப்படி ஊற விட்டாதான் நம்ம இதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய மசாலா வந்து நல்ல இந்த மீனோட ஊறி நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது மசாலா வந்து நல்ல மீன்ல எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலுமிச்சை சாறு உப்பு போட்ட இந்த மெத்தடை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ஊறிட்டு இருக்க கேப்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து 1 ஸ்பூனு. இது வந்து நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூளுக்கு பதிலா நீங்க சோம்பு தூள் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன்ல சரி வரல அப்படின்னா கையில வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம போட்டிருக்க எல்லாமே வந்து கரெக்டா இதோட மெர்ஜ் ஆகணும். இப்போ கை வச்சு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து நம்ம மீன்லயே உப்பு போட்டதுனால இந்த மசாலால வந்து நான் உப்பு சேர்க்கல. இப்ப இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தனியா வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஏற்கனவே எலுமிச்சை சாறும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மீன்ல வச்சிருக்கோம். இப்ப அந்த மீன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நம்ம போட்டிருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுல இருக்கிற எல்லா மீன் பீசஸ்லயும் நல்லா பரவுற மாதிரி கை வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மீன் பீசஸா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலால இந்த மாதிரி வந்து நம்ம தடவி விடுவோம். இந்த மாதிரி தடவி விடும்போது இதுல எல்லாம் மசாலா வந்து நல்ல மீன்ல இறங்கி இருக்கும். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் தனித்தனியா எடுத்து மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லா மீன் பீசஸ்லயும் நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவே போதுமானதுதான். நான் வந்து மிக்ஸ் பண்ணினதுல கொஞ்சம் மசாலா மிச்சம் இருந்தது. அதனால எல்லாத்தையுமே நான் இந்த மீன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா இந்த மசாலாவை வந்து நீங்க மீன்ல சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மசாலாவை வச்சுட்டு வேற ஏதாவது வெஜிடபிள்ஸை கட் பண்ணி இந்த மசாலால மிக்ஸ் பண்ணி நீங்க பொரிச்சு கூட எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு
ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மீனை தூக்கி அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல வெயில்ல வச்சிருங்க. வெயில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு நல்ல மசாலாவும் மீன்ல நல்லா இறங்கி இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மீனை இந்த எண்ணெயில போடுவோம். போட்டுட்டு 2 சைடு நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விடும்போது உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேம்ல அடுப்பை வச்சுக்க கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா தான் நல்ல உள்ள வரைக்கும் வேகும். அது மாதிரி 2 சைடு நல்ல செவந்து வெந்து வரணும். அதே நேரத்துல நுரையும் நல்லா அடங்கிடும். அந்த டைம்ல நம்ம பொரிச்ச மீனை வெளியில எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நான் போட்ட மீன் 2 சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. அதே நேரத்துல நுரையும் அடங்கிடுச்சு. இப்ப இந்த மீனை வந்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்ததுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கலங்கலா மசாலாலாம் பிரிஞ்சு வராம நல்ல தெளிவா இருக்கு. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்க வீட்டுல மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.